அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்று சொன்னால், புலம்பெயர் நாடுகள்ல எங்களுடைய குழந்தைகள் பிறந்து வளரும் போது நிறைய தடங்களையும் தடைகளையும் தாண்டி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அது பற்றிய காணொலிகளை போட்டுக் கொண்டிருக்கேன். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ற நிறைய பெற்றோர்கள் என்னை தொடர்பு கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பெற்றோராவது என்ன தொடர்பு கொண்டு இருக்கணும். அவர்களுடைய நம்பிக்கைக்கு நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்றேன். ஒரு சமூக வலைத்தளத்துல ஒருவர் கருத்தை கேட்டு அந்த கருத்து தங்களுக்கு உடன்பட்ட கருத்தாக இருக்கும் பொழுது தங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை துணிஞ்சு கேட்கிற என்ற நம்பிக்கையை என்னுடைய காணொளி கொடுத்திருக்கு என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்வாக இருக்கிறது. எங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடிய வழி என்னிடம் இருக்கிறது என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு என்னால் 100% ஒரு சொல்யூஷனை சொல்லிவிட முடியாமல் தவிக்கிறேன். சில விஷயங்களுக்கு அரைவாசி பிரச்சனையாவது தீர்த்து வைக்கக்கூடிய மாதிரியான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெற்றோர் என்னிடம் தொடர்பு கொண்டு தன்னுடைய குழந்தை மொயா செக்ஷன் படிச்சுருக்கிறார். அதாவது மெட்டர்னல்ல 2வது வருஷம் படிச்சு கொண்டிருக்கிறா. அவக்கு பிரெஞ்சு தத்தி பேசி கொண்டிருந்தவ இப்ப ஓரளவு பேசுறா. வீட்டுல தமிழ் மொழிய சரளமா பேசுறா. பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குது என்னன்னு சொன்னால், உடல் நலம் சரியில்லாமல் இந்த ஓராண்டுக்குள்ளேயே பல முறை லீவ் எடுத்து கொண்டிருந்ததால அவ பல விடயங்களை கற்க முடியாமல் போயிட்டுது. ஆகவே கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு ஆசிரியர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இவக்கு மனதுல பயம் வந்துட்டு தன்னுடைய பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி விட்டுவார்களோ, ஏதாவது பிரச்சனை சொல்லி விடுவார்களோ என்ற பயத்துல என்ன தொடர்பு கொண்டு இந்த மொயா செக்ஷன் பிள்ளைக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், மொயா செக்ஷன் படிக்கிற பிள்ளைக்கு கல்வி என்பது தேவையில்லை. அது விளையாடுற வயசு. பள்ளிக்கூடத்திலேயும் கல்வி அந்த குழந்தைக்கு தேவையில்லை. பிரெஞ்சு மொழி அந்த பிள்ளை முழுமையாக கதைக்க வேண்டிய அவசியமும் அந்த பிள்ளைக்கு இல்லை. நூல்களை வாசிக்க வேண்டிய தேவையும் அந்த பிள்ளைக்கு இல்லை. ஆனால் பிரெஞ்சு மொழியில இருக்கிற பல சொற்களை அது தெரிஞ்சு கொண்டால் அந்த குழந்தைக்கு நல்லம் என்றது மட்டும் நான் சொல்லிக் கொண்டேன். என்னுடைய குழந்தைக்கு எப்படி நான் இந்த பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது அவ சரளமாக ஆங்கில மொழி பேசுவாவா, தமிழ் மொழியும் பேசுற ஒரு பெற்றோர். தாயார் பிரெஞ்சு மொழியை தற்போதுதான் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்ப அவக்கு சொன்னேன், புத்தகங்கள்ல வார மிருகங்கள், பறவைகள், பூக்கள், காய்கறிகள் அல்லது பொருட்கள் இப்படி எல்லாம் வெட்டி தனித்தனி மட்டையெல்லாம் ஒட்டுங்கோ. ஒட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் 2 சொல்லுகளா அதை தமிழ் மொழியில சொல்லி பிரெஞ்சுல அல்லது பிரெஞ்சு மொழியில சொல்லி தமிழ்ல இல்ல ஆங்கில மொழியில சொல்லி பிரெஞ்சுல இப்படியாக நீங்க கற்றுக் கொடுங்க. அதை ஒரு விளையாட்டாயே நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் சொல்லித்தரேன். என்னட்ட கத்தரிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், வெங்காயம், தக்காளி என்று 5 காட்டு இருக்குது. இந்த 5 காட்டை நான் தனித்தனியா ஒட்டி ஒவ்வொரு படங்களா ஒட்டி வச்சிடறேன். முதலாவது தக்காளிய, இது தக்காளிய பிரெஞ்சுல எப்படி சொல்றது? தொமாத். அந்த பிள்ளை தொமாத்ன்றத எடுத்துக்கொண்டுதா என்றதை பார்க்கணும். அதற்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இது தக்காளி என்றதை முதல் தமிழ்ல சொல்ல தெரிஞ்சிருக்கணும். முதல் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரெஞ்சு மொழியையோ ஆங்கில மொழியை கற்பிக்க முதல் உங்களுடைய தாய்மொழியை கற்பித்து கொடுங்க. ஏனென்று சொன்னால் தாய்மொழியை நீங்க தவறா கற்பித்து கொடுக்க மாட்டீங்க. எங்களுடைய தாய்மொழி, நாங்கள் குழந்தையிலிருந்து பேசிக்கொண்டு வர தாய்மொழியை தவறாக கற்பித்து கொடுக்க மாட்டோம். ஆகவே அந்த 5 மரக்கறிகளுக்கும் நீங்கள் தமிழ் மொழியில தக்காளி, பூசணிக்காய், கத்தரிக்காய், வெங்காயம், வாழைக்காய் என்று சொல்லி முதல் சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்களுடைய சமையல் அறையில நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கூப்பிட்டு இதுதான் கத்தரிக்காய், இதுதான் பூசணிக்காய், இதுதான் வாழைக்காய் என்று காட்டுங்க. காட்டி போட்டு அதுக்கு அடுத்ததாக நீங்கள் தக்காளிக்கு பிரெஞ்சுல எப்படி சொல்றது சொல்லுங்க பாப்போம். தொமாத் என்று சொல்லிக் கொடுங்க. இரவில் அந்த குழந்தை தூங்க போகும் முதலோ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தையோட மினக்கட்டு தக்காளிய பிரெஞ்சுல எப்படி சொல்றது, கத்தரிக்காயை பிரெஞ்சுல எப்படி சொல்றது, வெங்காயத்தை பிரெஞ்சுல எப்படி சொல்றது, இப்படி நீங்க கேளுங்க. அந்த பிள்ளை நினைவுல அது பதிஞ்சு போகும். பிறகு இந்த 5 காய்கறிகள பெயர்களும் அந்த குழந்தைக்கு தெரிகிற பட்சத்துல நீங்கள் ஒன்று செய்யலாம். அந்த மட்டைகளை அந்த படங்கள் தெரியாத மாதிரி கவிட்டு போட்டுட்டு நீங்கள் அதுல ஒரு மட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு மற்ற மட்டைகளை திருப்பி போட்டு இதுல எந்த காய்கறி காணாமல் இருக்குது என்றத அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. முதல் தமிழ் மொழியில சொல்லட்டும். தமிழ் மொழியில சொன்ன பிறகு பிரெஞ்சுல அதுக்கு என்னன்னு சொல்றது என்று சொல்லுங்க. இது ஒரு விளையாட்டாக செய்யற பட்சத்துல அந்த குழந்தை படிக்கிற மாதிரியான எண்ணப்பாடு இல்லாமல் தான் ஒரு விளையாட்டு விளையாடுவது போலவே எண்ணி அந்த பிள்ளை படிக்கும். இது தமிழ் மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மொழியிலையும் இந்த விளையாட்டை செய்யலாம். இதை செய்து கொண்டு நீங்க பிறகு பிள்ளைகிட்டையும் அந்த காட்டை கொடுக்கணும். அந்த பிள்ளை எங்கள்கிட்ட கேட்கணும், அம்மா நான் இதுல எந்த காட்டு காணாம போயிட்டுது என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை கண்டுபிடிச்சு சொன்னாலோ இல்லது தவறாக சொன்னாலோ அந்த பிள்ளை யோசிக்கும், அம்மாவும் என்னக்கு சரிசமனாக இருந்து விளையாடுகிறா என்றதுல
அந்த விளையாட்டுல மிக ஈடுபாடோட அந்த வேகமாக தன்னுடைய அறிவுத்திறனையும் வளர்த்துக் கொள்வதோட ஞாபக சக்தியையும் அந்த குழந்தை வளர்த்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் 5 to 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு இப்படி விளையாடினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தை சொற்களை கற்றுக்கொள்வதோடு வேகமாக கண்டுபிடிக்கிற அறிவையையும் ஞாபக சக்தியையும் வளர்த்துக் கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இது உங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.